ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 26வது பாசுரமான மாலே மணிவண்ணாவை நம்ம அனுபவிச்சுட்டுருக்கோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் மாலேங்கிற பதத்தை இன்றைக்கும் 2 நிகழ்ச்சிகள் வாயிலாக நாம் அனுபவிக்கலாம். மால்னா ஆஸ்ரித வியாமோகம்னு பார்த்தோம். அதாவது பக்தர்கள் இடத்துல வெறித்தனமான அன்பு கொண்டவன்னு அர்த்தம். ஜெயதேவர் பாண்டுரங்க பக்தரான சேனாநாயகி இவர்களிடத்துல பகவான் நடந்துட்ட விதத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஒரு பக்தனுக்காக யாருமே செய்ய முடியாத காரியத்தை ஆச்சரியமாக செஞ்சு முடிக்கும் திறமை உடையவன்னு பார்க்க போறோம். யார் அந்த பக்தன்? பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தன். யாரு? சகாதேவன். இவனை கண்ணபிரானுக்கு ரொம்ப பிடிக்கும். சகாதேவனும் பக்தியால் கண்ணனையே கட்டி போட்டுட்டானான். கண்ணனை கட்டி போட்டவா 2 பேர். ஒருத்தர் யசோதா பிராட்டி. இவன் பக்தியினால் அவன் அப்படியே கட்டி போட்டுட்டான். சகாதேவன் ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப வல்லவன். ரொம்ப நன்னா ஜோசியம் பார்ப்பான். பாரத யுத்தம்னு டிசைட் ஆயிடுது. கண்ணனின் தூதெல்லாம் பலிக்கவே இல்லை. தூது போனான், ஏன்னா சண்டை வேண்டான்னு சொல்கிறதுக்காக. ஆனால் அதெல்லாம் பலிக்கலை. ஸோ சண்டை தான், யுத்தம் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான். துரியோதனன் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லா ஜோசியக்காரர்களையும் அழைச்சி ஒரு மீட்டிங் போட்டான். என்னைக்கு யுத்தம் ஸ்டார்ட் பண்ணால் நான் ஜெயிப்பேன்னு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு அவகிட்ட சொன்னான். அவளுக்கு ஒரே பயம். இவனை பற்றி நன்னா தெரியும், இவன் ஜெயிக்க போகிறது இல்லைன்னு அவளுக்கு நன்னா தெரியும். அதனால அவள் என்ன பண்ணிட்டா, அவள் தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக அழகாக அவள் சொல்கிறா, உங்களோட தம்பி சகாதேவன் ரொம்ப நல்லா ஜோசியம் பார்ப்பார், நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா அவள். ஏன்னா ஏதாவது சொல்லிட்டோ இவர் நமக்கு தண்டனை கொடுக்க போகிறாருன்னு அவளுக்கு பயம். தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டா அவள். உடனே பஞ்சபாண்டவாளைத்தானே, பஞ்சபாண்டவாளை தான் ஜெயிக்கணும். ஆனால் அவகிட்டையே போய் எப்படி கேட்கறது அப்படின்னு சங்கடமெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனால் அதெல்லாம் துரியோதனனுக்கு கிடையாது. தனக்கு காரியமானால் போரும், எந்த எல்லைக்கு வேணால் அவன் போவான். அதனால என்ன பண்ணினா, நேர சகாதேவனை பார்க்க வந்தான். அவங்கிட்ட சொன்னான், இந்த யுத்தத்தில் நான் ஜெயிக்கணும், என்னைக்கு நான் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணால் ஜெயிப்பேங்கிறத நல்ல நாளாக பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னான். உடனே சகாதேவன் நேர்மையானவன். அதனால ஜோசியம் பார்த்து நாளெல்லாம் பார்த்து சொல்கிறான், அம்மாவாசை வருது இல்லையா, அன்னைக்கு 12 மணிக்கு உன்னுடைய பட்டத்து யானையை மூவ் பண்ணு, பட்டத்து யானை கொஞ்சம் நகர்த்தி விடு, அந்த பட்டத்து யானையை நீ ஜெயிச்சுடுவ அப்படின்னு சொன்னான். உண்மையை தான் சொன்னான் அவன். துரியோதனனும் சந்தோஷமாக போயிட்டான். கண்ணபிரான் நேர சகாதேவன் கிட்ட வந்து சண்டை போடுறார். ஏன், எந்த தைரியத்தில் நீ நாள் பார்த்து கொடுத்த? நான் நீங்கள் ஜெயிக்கணும்னு எவ்வளவு பாடுபட்டுருக்கேன், இப்படி காரியத்தை கெடுத்துட்டியாடா நீ அப்படின்னு கத்தினார். அதுக்கு சகாதேவன் சொல்கிறான், கிருஷ்ணா, நீ இருக்கிற தைரியத்தில் தான் நானே நாள் பார்த்து கொடுத்தேன். எத்தனை கோணல் இருந்தாலும் நீ சரி பண்ணிடுவ. என் தொழில் ஜோசியம் பார்த்து சொல்கிறது. நான் பாபம் பண்ண மாட்டேன்.
நாங்கள் ஜெயிக்கணும்னா அது உன்னுடைய வேலை, நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டான். உடனே இவன்கிட்ட கேட்டார், அவன் மசியலை. நேர துரியோதனன்கிட்ட போயிட்டார். அவன்கிட்ட போய் சொல்கிறார், அந்த நாள் நன்னா இல்லைப்பா, நீ நாளை மாற்று அப்படின்னார். கிருஷ்ணா, என் தம்பி சரியாக தான் சொல்லியிருப்பான், நான் மாற்றலாம் மாட்டேன், போயிட்டு வா அப்படின்னு விட்டான். ஸோ அவங்ககிட்டையும் பலிக்கலை. மூன்றாவதாக என்ன இருக்குது? அமாவாசை மட்டும்தான் இருக்குது. அதையே மாற்றிவிட்டான். என்ன பண்ணான்? அமாவாசைக்கு முதல் நாளே கண்ணன் யமுனை ஆற்றுல இறங்கினா தர்ப்பணம் பண்ணுறான். அவன் தர்ப்பணம் பண்ண ஆரம்பித்த உடனே எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும் வந்து நின்றுட்டாளாம். என்னது இது, பகவான் தர்ப்பணம் பண்ணுறானேன்னு. துரியோதனனும் வந்துட்டான். இன்னைக்கா அமாவாசைன்னு கேட்டுட்டு அவனும் வந்து நிற்கிறான். அவள்லாம் சொல்கிறா, 33 கோடி தேவர்கள்லாம் சொல்கிறா, நாளைக்கு தானே அமாவாசை, நீங்கள் ஏன் இன்னைக்கே தர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டா. அவகிட்ட திருப்பி இவன் கேட்டான், அமாவாசைன்னா என்ன அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவ சொன்னா, சூரிய சந்திரர்கள் நேர்கோட்டில் வரணும், அப்போ தான் அமாவாசை அப்படின்னா. அதான் அவள் 2 பேரும் அழகாக வந்து நேர்கோட்டில் நிற்கிறாளே, அதனால இன்னைக்கு தான் அமாவாசை அப்படின்னு விட்டான். கண்ணன் பண்ணின அந்த அமாவாசை தான் போதாயன அமாவாசைன்னு இன்னி வரலும் கடைபிடிச்சுட்டு இருக்கான். கிருஷ்ணபிரேமி மகராஜ் போதாயன அமாவாசை தான் செலிப்ரேட் பண்ணுவார். போதாயன அமாவாசையை தான் தர்ப்பணம் பண்ணுவார். உடனே துரியோதனன் பட்டத்து யானையை மூவ் பண்ணிட்டான். பீஷ்மர் சொல்கிறார், துரியோதனா, இன்னைக்கு அமாவாசை இல்லைடா, நாளைக்கு தான்டா அப்படின்னார். இல்லை, கிருஷ்ணன் இன்னைக்கு தான் பண்ணுறான் அப்படின்னார். அவன் யாருக்கு தர்ப்பணம் பண்ணுறான், போய் கேட்டுண்டு வா அப்படின்னார். தாத்தா, நீர் எப்பவும் பஞ்சபாண்டவா கட்சி தான், நான் போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்து யானையை மூவ் பண்ணிட்டான் அவன். இப்படி ஜோசியத்துக்கு மேலே போய் பக்தர்களை காப்பாற்றுவான் கண்ணன். இதுதான் ஆஸ்ரித வியாமோகம். அடுத்ததா ஒரு நிகழ்ச்சி. பக்தர்கள் எந்த பெயரை வச்சு அவனை அழைச்சாலும் அவன் விரும்பி ஏத்துப்பான். அதை குரு பரம்பரையில் நஞ்சியர் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியன் இருந்தார். ராமானுஜருக்கு அப்புறம் எம்பாருக்கு அப்புறம் பராசர பட்டருக்கு அப்புறம் நஞ்சியர் அப்படிங்கிறவர். இவர் ஆச்சாரிய புருஷன் அந்த குரு பரம்பரையில். அவர்கிட்ட ஒரு நர்த்தனம் ஆடும் கண்ணன் வச்சுருந்தார். அந்த கண்ணனுக்கு தான் அவர் திருவாராதனம் பண்ணுவார், பூஜையெல்லாம் பண்ணுவார். அவருக்கு அந்த கண்ணனை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு அந்த கண்ணனுக்கு ஒரு தனிகர், ஒரு பணக்காரர் கொஞ்சம் பொன்னை கொண்டு வந்து கொடுத்தார். அதாவது கோல்டு காயின்ஸை கொண்டு வந்து அவருக்கு சமர்ப்பித்தார். இவர் சொல்கிறார், நானும் சன்னியாசி, எனக்கு இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன், இல்லை நீங்கள் இதை வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அந்த கோல்டு காயினை இவர் என்ன பண்ணினார், நர்த்தனம் ஆடுற கண்ணனுக்கு ஒரு சதங்கையாக அழகாக கொலுசாக பண்ணி போட்டுட்டார். அழகாக கொலுசு பண்ணி அந்த 2 கால்லையும் பூட்டிட்டு பார்க்குறார். ரொம்ப அழகாக இருக்கேடா கண்ணா, உனக்கு இனிமே சதங்கை அழகியார் அப்படின்னு தான் பேர் வைக்க போகிறேன்னு சொல்லி சதங்கை அழகியான் அப்படின்னு பேர் வச்சுட்டார். ஒரு நாளைக்கு பாதி ராத்திரி இவர் வீட்டையும் தாண்டி 4வது வீட்டு செட்டியார் வீட்டுக்கு போய் அந்த சதங்கையும் போட்டுட்டு தொம் தொம் தொம்னு நர்த்தனம் ஆடுறான் அந்த கண்ணன். இவா வீட்டில் ஆடலை, இவருடைய வீட்டிலேருந்து 4 வீடு தள்ளி ஒரு செட்டியார் வீட்டில் போய் அந்த செட்டியார் ராத்திரி வேளையில் தொம் தொம்னு சத்தம் கேட்குறதே, யார் என்னன்னு வந்து கேட்குறார். யாருப்பா நீ, உன்னோட பேர் என்ன, ஏன் இங்கே வந்து தூங்க விடாமல் இப்படி ஆடின்னு இருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த கண்ணன் சொல்கிறான், என் பேர் சதங்கை அழகியான், நஞ்சியர் வீட்டிலேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாளைக்கு அந்த செட்டியார் நேர நஞ்சியரை பார்க்க வந்துட்டார். சொல்கிறார், உங்கள் கிரகத்தில் யாராவது குழந்தை இருக்கானா அப்படின்னு கேட்டார். இவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி கேட்குறார் இவர் அப்படின்னு.
உடனே சொல்கிறார் இவர், சதங்கை அழியான்னு ஒருத்தன் இருக்கானா, அவன் நேற்று ராத்திரி என்னை தூங்கவே விடாமல் நர்த்தனம் ஆடினான் அப்படின்னார். உடனே இவருக்கு புரிஞ்சு போயிடுது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சி விட்டார். என்னோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறான், இனிமே அவனை எங்கள் ஆற்றுக்கு அனுப்பாதீங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். கண்ணா, மானசீகமாக நான் வச்ச பேர் உனக்கு அப்படி பிடிச்சு போயிடுத்தாடா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டார் நஞ்சியர். இப்படி பக்தன் என்ன பண்ணாலும் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் ஆஸ்ரித வியாமோகம் அப்படிங்கிறது இவனுக்கு பொருந்துறது இல்லையா? அடுத்த வாரமும் மாலேங்கிற இந்த பதம் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.